கரங்களை உயர்த்தி மேலே பாரு. ஒத்தாசி ஒரு பருவதற்கு நேராக கண்களை ஏறிடு. இன்னும் ஒன்று, உன் சிருஷ்டிகர் கர்த்தா. இந்த உடலை தன் கையினால் சிருஷ்டித்தவர் ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். உன் ஆசியில் ஜீவனை உயிரை கொடுத்தவர் ஒரு நோக்கத்தோடு. அவரை போல நீ மாற வேண்டும், அவரை போல நீ வாழ வேண்டும், அவரை போல நீ ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய நாமம் உன் நெற்றியிலே இப்பொழுது பதிக்கப்படுகிறது. அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட மக்கள் நீங்கள். அவருடைய நாமத்தை நெற்றியிலே தரித்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள். நீங்கள் அழகு நிறைந்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், சக்தி நிறைந்தவர்கள், பரிசுத்தம் நிறைந்தவர்கள், புனிதம் நிறைந்தவர்கள். இதை நீங்கள் அறிக்கை பண்ணணும், இதை நீங்கள் சிந்திக்கணும், இதை நீங்கள் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? சமர்ப்பணம் பண்ணணும். இப்போ உங்கள் உடலை, அந்த உயிரை, அந்த ஆவியை இந்த பலிபீடத்தில் கொடுங்க. இந்த கோதுமையினால் செய்யப்பட்ட அந்த அப்பம் உடலாக மாறும் என்று சொன்னால், திராட்சை பழத்திலிருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட இந்த ரசம் இரத்தமாக மாறும் என்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது பரிசுத்தவனாக, நீதிமானாக இந்த பலிபீடத்திலே மாறுகிறது உண்மை. அந்த வல்லமை இப்பொழுது உங்களை உருமாற்றுகிறது. அந்த வல்லமை உங்களை புனிதனாக்குகிறது. உன்னால் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். நீ தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கின்ற கலங்கமில்லா விசுவாசத்தை உடையவர்கள், மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள். இந்த பலிபீடத்தில் நாம் அப்படியே நிச்சயம் நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போமா? நம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய ஆதி, நம்முடைய கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத எல்லா காரியங்களையும் இப்பொழுது நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே, தேவனிடத்தில் எப்படி ஒப்புக் கொடுப்போமா? நீங்க இப்ப அவரோடு உறவாடுங்க. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். இயேசு தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் அவர் உங்களை விலைக்கு வாங்கிவிட்டார். பிசாசினிடத்திலிருந்து மீட்டு விட்டார். வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவியினுடைய சேனைகளின் பிடியில் இருந்து உங்களை அவர் மீட்டு விட்டார், விடுவித்து விட்டார். இதை நீங்கள் அப்படியே செய்யுங்க. உங்கள் உள்ளத்தில், இருதயத்திலிருந்து அவரோடு உறவாடுங்க, பேசுங்க, அறிக்கை பண்ணுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரலோகவாசி, விண்ணுலகம் என் தாய்நாடு, என்னுடைய மொழி பரலோக மொழி, தூதர்கள் மொழி. அந்நிய பாஷையிலே பேசுங்க, அந்நிய பாஷையிலே துதியுங்க, அந்நிய பாஷையிலே தேவனோடு உறவாடுங்க. ரீகமா நகரபதி அந்தரபா லிவிகாரபதி அந்தரபா சல்மியா ரிபோத்தியா லியங்கரபதி அம்ர கணபதி அம்ரபா அச்சண்டதலதி அங்கிமரபதி அப்பி கணதி அந்தரபா லியாக்கரபதியே. இது விண்ணக உணவு, இது பரலோக உணவு, வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று அன்னைக்கே இயேசு சொன்னார். இந்த உணவு விண்ணிலிருந்து வந்தது. இதா பரலோக தேவன் இந்த ஆன்மாவுக்கு தன்னுடைய உயிரை, தன்னுடைய உடலை உணவாக, பானமாக அவர் கையளித்திருக்கிறார். இது இந்த ஜீவன் பிசாசை அழிக்கிறதற்கு, தீமைகளை அழிக்கிறதற்கு, பாவத்தை அழிக்கிறதற்கு சக்தி கொடுக்கக்கூடிய உணவு. இயேசுவின் உடல், இயேசுவின் இரத்தம். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது, களங்கம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கும் போது, இப்பொழுது அது உடலாக உங்கள் உடலுக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வாயிலை உட்கொள்கிறீர்களோ அடுத்த நிமிஷம் இது அவருடைய உடலாக உங்கள் உடலுக்குள்ளே மாறுகிறது, உருமாற்றம் அடைகிறது. அந்த இரத்தத்தை பானம் பண்ணும்போது அடுத்த செகண்ட் நொடி உங்கள் உடலுக்குள்ள அது இரத்தமா எரிசுகிறது, பானமா இது எரிசுகிறது, பாய்கிறது, உடலுக்குள்ளே ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
எப்படி நீ சாப்பிடுறது? சோறைத்தான் சாப்பிடுத, இட்லியை தான் சாப்பிடுத, தோசையை தான் சாப்பிடுத. ஆனால் அது உள்ளே போன உடனே இரத்தமாக மாறுது, உள்ளே போன உடனே மச்சையாக மாறுது, உள்ளே போன உடனே அது சதையாக மாறுது, உள்ளே போன உடனே அது கொழுப்பாக மாறுது, உள்ளே போன உடனே அது எலும்பாக மாறுது. இது உண்மைன்னா, இது சத்தியம்னா, நீங்க உட்கொள்ள போகிற இந்த இயேசுடைய உடல், இந்த அப்பம், இந்த இரத்தம் உன்னை மாற்றும், உன் வாழ்க்கையை மாற்றும், ஏழையை செல்வந்தனா மாற்றும், உன்னை குபேரனா மாற்றும், அழுகிற உன்னை ஆனந்த களிப்புள்ள சந்தோஷம் உள்ளவனா மாற்றும், மாற்றும் மாற்றும் பாவிய பரிசுத்தவனா மாற்றும், சாபத்தில் இருக்கிறவன் ஆசீர்வாதவனா மாற்றும். யாருமே இல்லாமல் தனித்து கைவிடப்பட்டிருக்க உனக்கு பல பணிவிடை ஆவிகளை, தூதர்களை, உதவியாளர்களை ஏற்படுத்துகிறதாக இந்த இயேசுடைய நட்பு, இந்த உறவு இந்த மத்தியானத்திலிருந்து மாற்றும். 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் 3 ஆண்டுகளில் தொங்கி நின்ற அந்த பலி, அந்த பாடுகள் வீண் போகவில்லை, அந்த இரத்தம் வீண் போகவில்லை. அந்த பலியினால், பாடுகளினால் இப்பொழுது நீங்கள் திரளான ஆசீர்வாதத்தை, உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இப்பொழுது சொந்தமாக்கிக் கொள்கிறீர்கள். இயேசுடைய இந்த உடல், இந்த இரத்தம் உங்களை விண்ணகத்துக்குரியவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, தேவ தூதர்களாக, பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது. பைபிளிலே மத்தேயு 22 சொல்லுவார், அங்கே நீங்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பீர்கள். இந்த பூமியிலே இல்லற வாழ்க்கை, ஆனால் அங்கே இல்லற வாழ்க்கை இல்லை, அங்கே தூதர்களைப் போல பரிசுத்தவான்களாக, ஆவி உடலோடு ஆவிக்குரியவர்களாக, ஆன்மீகவாதிகளாக நீங்கள் அங்கே பரலோகத்திலே நின்று கொண்டிருப்பீர்கள். லிமானா கரபதி அந்தரபல யங்கரபதி அந்தரபா லிமாரபி யங்கி மரபு ஷோ லெஸ் 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 லெஸ். தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஃபாதர். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என்
என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி எல்லோரும் அப்படியே இந்த பலியை நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அப்படியே நாம் இங்கே இந்த பலிபீடத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய திருக்குமாரனுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டு ரட்சித்தீரே. எங்கள் அன்றாட சிலுவையை நாள்தோறும் சுமந்து அவர் பின்னே செல்லும் நாங்கள் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவது போல அவருடைய மகிமையிலும் பங்கு பெறுவோமாக. உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்று வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவும் ஆகிய உம்மை மன்றாடுகிறோம். அப்படியே 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி நாம் இந்த பலிபீடத்திலே நம்மளை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம், நமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்திலே உமக்கு நாங்கள் கையளிக்கிறோம் அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம். இதை நீர் உம்முடைய இரத்தத்தினால் புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உம்முடைய உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற உம்முடைய தெய்வீக வல்லமை இப்பொழுது எங்கள் இருதயமாகிய இந்த பலிபீடத்திலே இறங்கட்டும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் உம்மை தரிசிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த இருதயத்தை இப்பொழுது நான் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன், பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த இருதயத்தை புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி இதில் நீர் வாசம் செய்வீராக, இதில் தங்கி நீர் குடியிருப்பீராக. இந்த இருதயம் உமக்கு சொந்தமானது, இதை வேற யாருக்கு நான் கொடுக்க, இருதயத்தில் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், மனிதர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், உலகத்துக்கு உலக மாயைக்கு கவர்ச்சிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இது உமக்கு சொந்தம். இந்த இருதயமாகிய பலிபீடத்திலே இப்பொழுது நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை சார்ந்த எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை யோபுடைய குடும்பத்தை வேலையடித்து பாதுகாத்தது போல இதை உங்கள் இரத்தத்தால் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, உங்கள் அக்கினியினால் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் புனிதமாக்குகின்ற உம்முடைய வல்லமை, அந்த அற்புதங்களை செய்கிற சக்தி இப்படி சாபங்களை நீக்கி நிவர்த்தி செய்யட்டும். நீ உள்ளுக்குள்ளே சொல்லுங்கள், இது நீங்கள் பண்ணணும். எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். தனித்திருந்து நீங்கள் எப்படி என்ன செய்யணும், இந்த பலியை நினைவு இந்த மன உள்ளத்தில் இருதயத்திலிருந்து நீங்கள் அறிக்கை பண்ணணும். வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இவை இப்பொழுது மார்பனவாக. அப்படியே நம்மளை முழுசாக ஒப்பு கொடுப்போம். நீர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து, இயேசுவே நீங்கள் கூறிய இந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம், சிந்தையிலே நிறுத்துகிறோம். இது என்னுடைய உடல் என்று சொன்னீரப்பா, இதை உடலாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஆன்மா உணவாக இதை ஏற்றுக்கொள்கிறோம். வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக இதை நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம், எங்கள் சிந்தையிலே எங்கள் இருதயத்திலே நாங்கள் இதை இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோம்.
இதை உட்கொள்ளும் போது இது உங்களுடைய உடலாக எங்களுக்குள்ளே உருமாறுகிறது. எங்கள் ஆன்மாவுக்கு உயிராக சக்தியாக இது உருமாறுகிறது. இல்லாததை இருக்க செய்கிற, நடக்காதை நடக்க பண்ணுகிற உன்னத அந்த சக்தியை, விசுவாச வரத்தை இப்பொழுது செயலாற்றும்படி இதோ நாங்கள் கட்டளையிடுகிறோம். தெல் மரதி அங்கி மரபு சம்பி பூத்தனா ஒல்தரதி அங்கி மரபு ரம்மாரதி அங்கி மரபு சங்கோத்தனா ಬೆಲೆಯಲ್ಲಿ ಕರವು ಸಂಧಿಯ ಒಚ್ಚಂಡದಲ್ಲಿ ಅಂಗಿ ಮರಬುದಿ ಅಂದರನಿ ಯಾಕರಬುದಿ ಅಂದರ ಬಳಿ ಯಾಕರಮು ಸಂಬಿಭೂತನ அவ்வனமே உணவருந்திய பின் தம் கிண்ணத்தை கையில் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து, இயேசுவே நீர் கூறியதை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். இது இப்பொழுது உம்முடைய இரத்தமாக மாறுவதாக, இது உம்முடைய மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தமாக இப்பொழுது உருமாறுகிறது. அப்பா, இந்த இரத்தம், இதை நாங்கள் உட்கொள்ளும் போது எங்கள் சாபம் நீங்குகிறது, பாவம் நீங்குகிறது, செத்துப்போன எங்கள் ஆவி உயிர் பெறுகிறது. அத்தகைய தெய்வீக வல்லமை இந்த பலிபீடத்திலே, இது உமது பிள்ளைகள் ஒப்பு கொடுத்த இருதயமாகிய பலிபீடத்திலே இப்பொழுது நிரம்பி ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக, நிரம்பி வழிவதாக. உம்மை வழிபடுகிற, தொழுது கொள்ளுகிற அத்தனை பேரும், இதை உட்கொள்கிற அனைவரும் இப்பொழுது மீட்படைவார்களாக. இழந்து போன இந்த ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. இழந்து போன பரிசுத்தம் என்னும் அந்த ஆடையை, வஸ்திரத்தை, அந்த விண்ணக மேனியை இப்பொழுது தரித்துக் கொள்வார்களாக. அந்த விண்ணக மேனி இப்பொழுது உமது பிள்ளைகளுக்குள்ளே திரும்பவும் உருப்பெறுவதாக. தெய்வீக சாயல் இப்பொழுது இந்த பலி மாற்றுவதாக. ಎಲ್ಲರದಿ ಅಂಗಿನದ ಸಂಭವ எபாத்தனகரதி எந்தரடி அக்கரவுதி எந்தரவால் இனியாத்தி அக்கரவு செல்வியா. அப்படியே தலைக்கு மேல் கரங்களை கூப்பி எல்லோரும் தலை வணங்கி, பரலோக தந்தையே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். உம்முடைய இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். அந்த விண்ணக உணவை, பரலோக உணவை, இயேசுவினுடைய உடலை எங்களுக்கு உணவாக தந்த என் அப்பாவை தொழுது கொள்கிறேன். முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி முகங்குப்பர் விழுந்து நாம் அவரை தொழுது கொள்வோமா? தேமேன கரவு சம்பி பூத்தனா உல்மியா ரவி கிமனவு சம்பி பூத்தனா. தொழுது கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக விடுவிக்கப்படுகிறது. ரட்சிப்படுகிறீர்கள். தொழுகை ரோமையர் 10:11 சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்வது ரட்சிக்கப்பட்டார்கள், அப்படின்னா விடுவிக்கப்பட்டார்கள். விடுதலை என்று சொன்னால் இழந்து போன ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்கிறது, இழந்து போன அந்த விண்ணக மேனியை திரும்ப பெற்றுக்கொள்கிறது, இழந்து போன அந்த தேவனுடைய ஐக்கியத்தை, உறவை திரும்ப பெற்றுக்கொள்கிறது. இந்த இயேசுனுடைய பலி, பாடுகள், இரத்தம் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையாக இருந்த, தடை சுவராக இருந்த சுவரை உடைத்து தகர்த்து, தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக கிழித்து தேவனோடு நம்மளை உறவு கொள்ள செய்தது. ஆகவே வானக தந்தையே, ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வளிக்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அனைத்து நண்பர்களுக்காக, சகோதரர்களுக்காக, இந்த ஃபேஸ்புக் குரூப்பிலே இணைந்து இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை கத்தோலிக்கர்களுக்காக, எல்லா மதத்தவர்களுக்காகவும், எல்லா மொழியினர்களையும் இந்த பலிபீடத்திலே
ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மதத்தவர்களுக்காக, மனிதனுக்காக நீர் பாடுபட்டீர், பலியானீர், இரத்தம் சிந்தினீர். இயேசுவே, இந்த பலியை நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன். நீர் 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் சிலுவையிலே இந்த 3 ஆணிகளில் தொங்கி நின்ற இந்த காட்சியை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். நீ பட்ட பாடுகள், இந்த பலி வீண் போகவில்லை. இந்த பாடுகளினால் உண்டான பலன் புண்ணியங்களை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மூலை முடுக்கிலும் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக இப்படி ரட்சிப்பை அடைவார்களாக, முத்தி அடைவார்களாக, மீட்பு அடைவார்களாக, செத்துப்போன ஆன்மா உயிரடைவதாக, சாபம் பாவம் நீங்கி பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, புனிதர்களாக மாறுவார்களாக. எந்த இடத்திலிருந்து உம்மை அழைத்தாலும் கூப்பிட்டாலும் இயேசுவே விரும்பி அழைக்கிற அந்த ஆன்மாவுக்கு நீ போகிறீர், உதவி செய்கிறீர், பதிலளிக்கிறீர். அவர்களை புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி அந்த விண்ணக வீட்டிலே பரலோகத்திலே அவர்களுக்கு நீர் ஒரு உறவிடத்தை கட்டி அவர்களை அமரப்பண்ணு தங்கப்படுகிறீர். நிரந்தரமான இலைப்பாற்றியை ஓய்வினை கொடுக்கிறீரப்பா. அதற்காகவே இந்த உடல் பிக்கப்பட்டது, அதற்காகவே உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே இந்த பலிபீடத்திலே இதை நினைத்து நாங்கள் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உடைய ஊழியனாகிய நான் இந்த ஆராதனையிலே திருவிருந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த பலிபீடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். தெல்மரதி எட்டினாதி அந்தரணியா அப்ரபு செல்வியா ரிமோத்தியா இனி இதில் வர முடியாமல் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற அத்தனை பிள்ளைகளை குடும்பங்களின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, நல்லவர்களையும் தீயவர்களையும் எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். நல்லவர்களுக்காக நீர் வரவில்லை, பாவிகளுக்காக வந்தீர். பாவிகளை ரட்சிக்கவே நீர் வந்தீர். ஆகவே இந்த பலிபீடத்திலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மதவாதிகளையும், பாவத்தில் அடிமை கட்டப்பட்டிருக்கிறவர்களையும், சாபத்திலே கட்டப்பட்டிருக்கிறவர்களையும் இந்த பலிபீடத்தில் ஒப்படைக்கிறேனையா. அவர்கள் பாவங்களில் இருந்து சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு உங்கள் மாசற்ற விளையாடப்பட்டத்தினால் புனிதமாகி பரிசுத்தமாகி பரலோக தேவனோடு பிதாவோடு ஒப்புரவாக அவரோடு இணையக்கூடிய உறவாடக்கூடிய ஒரு ஆவி உடலை, அந்த விண்ணகத்தினுடைய மேனியை இந்த பலிபீடத்திலே உருவாக்கி கொடுக்கிறார். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்களை ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இன்னும் பரிசுத்தவான்கள், புனிதர்கள், ரிஷிகள், மகான்கள், நபிமார்கள் அனைவரையும் இந்த பலிபீடத்திலே நினைவு ஒப்படைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, திரளான சாட்சிகள் வேகம் போல அந்த ஆன்மீக உலகத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே நிற்கிற அத்தனை பேரையும் இப்பொழுது நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த பலியின் மூலமாக, இந்த பலிபீடத்திலே செலுத்தப்படுகிற இந்த திருவிருந்தின் மூலமாக, இந்த பலியின் மூலமாக அனைவரும் புனிதமாகிக்கொள்ள வேண்டுமென இந்த பலியிலே நான் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஜீசஸ் உலகெங்கும் பரவி இருக்கும் எல்லா மதத்தவர்களையும், மத குருக்களையும், விசேஷமாய் பூப்பு, பிஷப்புகள், கருதினாள்கள், அருள் தந்தையர்கள், சிஸ்டர்ஸ், கன்னியாஸ்திரிகள், பாஸ்டர்கள், சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள் அனைவரையும் இந்த பலிபீடத்திலே நினைவுறுந்தள்ள வேண்டும் என ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவருடைய ஆன்மாக்களையும் ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக நீர் பலியானீர், பாடுபட்டு இரத்தம் சிந்தினீர். ஆகவே இந்த மத்தியான வேளையிலே, இந்த 3ஆம் மணி நேரத்திலே நீர் எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனை இயேசுவே, முற்றும் அவனை, பிசாசை, சாபத்தை, பாவத்தை முறியடித்த சீலனை, சிலுவையில் சிலம் நசித்த சர்வ அதிகாரியை, முத்திரையை உடைத்து ஏதோ நான் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன், சதாகாலம் உயிர்த்து விட்டேன் என்று உயிரோடு இருக்கிற இயேசுவே, ஜீவனை உம்மிடத்திலே அனைவரையும் படைக்கிறேன். உங்கள் பாடுகளினால், பலியினால், சிந்திய இரத்தத்தினால் அனைவரையும் நீர் ஈர்த்துக்கொள்வீராக. மாறன் ஒருவனை ஈர்த்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனிடத்தில் வர முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா.
மதத்தில் இருக்கிறபடினால், மதத்திலே அவர் வாழ்கிறபடினால், மதத்திலே மன்றாடுகிற ஜெபம் பண்ணுகிறபடினால், மதத்திலே அவர்கள் தவறான பலிகளை செலுத்துகிறபடினால் உம்மிடத்தில் வர முடியாது என்று பார்க்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்றுக்கொள்ளும். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளும். பவுல் சொல்லுகிறபடி சுவிசேஷத்தினால் உங்களை நான் கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உமக்குள்ளே இவர்கள் மறுபடியும் பிறப்பார்களாக, மறுரூபமாக்கப்படுவார்களாக, புனிதர்களாக, நீதிமானாக்கப்படுவார்களாக. இந்த ஆன்மீக கூட்டத்திலே, பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே ஒன்றாய் இணைய வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறேன் நல்ல தந்தை. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று அந்த பரலோக மந்திரத்தை அப்படியே நான், பரலோகத்தில் இருக்கிற என் அப்பாவே